உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. நம்ம தேசப்பிதா காந்தியடிகள் இருக்கார்லா, அவரு சவுத் ஆப்பிரிக்கால வக்கீல் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு வெள்ளக்கார துறை வந்து, என்னடா அவன் ஒரு கருப்பான ஆளு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போலாமா, முதல்ல அவனை கீழே இருக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஷன்ல அவரை பொட்டி பொடிக்கையோட தூக்கி வெளியில எரிஞ்சிட்டானுலாம். பிளாட்பாரத்துல வந்து விழுந்த காந்தியடிகள் அன்னைக்கு முடிவு பண்ணாராம், இல்ல வெள்ளக்காரத்தோர என்னையாம்ல ட்ரெயினை விட்டு தூக்கி போட்ட, உன்னைய நாட்டை விட்டே வெளியில அனுப்புறேன்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அன்னைக்கு ஒருத்த அவரை ட்ரெயின்ல இருந்து கீழே தூக்கி போட்டேன். அதே மாதிரிதான் என் தங்கச்சி ரத்னாவ இந்த ஸ்கூலை விட்டு வேலையை விட்டே தூக்குனாவ. ஆனா இப்ப பாத்தீங்களா, இதே ஸ்கூல்ல யாரு அவளை வேலையை விட்டு தூக்க காரணமா இருந்தாலோ அவங்க முன்னாடியே இன்னைக்கு பிரின்சிபல் ஆக்கி காட்டியிருக்கா. நீங்க என்னவோ நான் தான் இங்க சாதிச்சு விட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னத்தை செஞ்சு விட்டேன்? நான் ஒண்ணுமே செய்யலையே. உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அம்பிடுதே. சாதிச்சதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் தானே. நல்லா கேட்டுக்கிடுங்க, இது நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம், இது நம்ம பள்ளிக்கூடம், இது நம்ம பொறுப்பு, இது ஆண்டாண்டு காலம் தலைமுறை இங்க இந்த பள்ளிக்கூடம் சீரும் சிறப்புமா நடக்கும், நடத்தி காட்டுதோம். இதுக்கு காரணமா இருந்தவங்க எல்லாம் இருக்கான், இனியை நம்பி வந்தவங்க எல்லாம் இருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆசீர்வாதம் பண்ணனே. என்னல இது? நீ இந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் மட்டும் இல்ல, இப்ப எல்லா டீச்சருக்கும் தலைமை டீச்சர் வேற. நீ என் காலில் விடலாமால? வாழ்த்துக்கள். இலே, இந்த ஊரே நம்மள நம்பி இந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ஒப்படைச்சிருக்காவ, உன்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காவ. தைரியமா நல்லா திறமையா செய்யணும், ஞாபகம் வச்சுக்க. எப்பா வாப்பா போயிருவோம். போவோம்லே, போலாம். நான் என்ன இதை பார்த்து சந்தோஷப்பட வந்தானே, இல்லை இங்க தங்கறதுக்காக வந்தேன். நான் வயிறு கிடந்து காந்ததுல காட்டு தீயா எரியுது. அந்த எரிச்சல் தான்லே இப்ப எனக்கு எரிவாயு. இந்த எரிச்சலை வச்சே இந்த வெறும் பேல நான் பள்ளி வாங்குதேன். வாலே புலை சரியா? இல்ல உட்காரு. இல்ல ரத்னா, உன்னோட கனவை நான் நிறைவேற்றிட்டோம்ல, இனி நீதான் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற 50 பேரோட கனவையும் நிறைவேற்றணும். சரிண்ணே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.